பெரியம்மா, கண்மணி நீட்டுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? பெரியம்மா, கண்மணி நீட்டுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? எப்படிப்பா அவங்க கிட்ட பேச முடியும்? உன் பெரியப்பா அந்த கடங்காரன் வக்கீல் பேச்சை கேட்டு கண்மணி அவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்து அவங்கள அசிங்கப்படுத்திட்டாரேப்பா. அந்த அபாண்டத்தை கேட்டா என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது அமுதா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாக்கா? என்னம்மா பேசுற? எப்படிம்மா தெரியாம இருக்கும்? போச்சு, எல்லாமே போச்சு. அவ அருமை இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியல. கல்யாணமாயி வந்த புதுசுல எவ்வளவு நிதானமா பேசுவா. என் பையன் அந்த பொண்ணு நல்ல மனுஷனா திருத்துவா, இவனும் ஒரு நல்ல மனுஷனா மத்தவங்க மெச்சுற மாதிரி வருவான்னு நினைச்சேன். எல்லாமே கனவா போச்சு அமுதா. நடந்தது நடந்து போச்சு. இப்போ ஒன்று கெட்டு போயிடல. மாமா கிட்ட பேசுங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். ஆமாம் பெரியம்மா, நீங்க சொன்னா பெரியப்பா கட்டாயம் கேட்பாரு பெரியம்மா. பூபதி இல்லடா முரடனா திரியறா. இவன் ஒழுங்கா இருந்தா ஏண்டா இந்த வம்பெல்லாம் வருது? இப்போதைக்கு மாமாவை சரி பண்ணிட்டா போதும் தான் தோணுது. மாமா தானே கோபமா இருக்காரு, அவரை சமாதானப்படுத்திட்டா பூபதியை சரி பண்ணிடலாக்கா. என்னமோ பெரியம்மா, கல்யாணத்துல கூட பெரியப்பா சொல்றது கேட்டுதான் என் அண்ணன் தாலி கட்டினாரு. ஆமா, பெருசா தாலி கட்டினான் மொண்டாங்கட்டி. என்னக்கா நீங்களே எப்படி பேசுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற அமுதா? கண்மணியை நினைக்க நினைக்க எனக்கு மனசு ஆறலம்மா. யாருக்குமே அவ நிலைமை வரக்கூடாதுப்பா. பாவம்பா, அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ? அவ மனசு உடைஞ்சு ஏதாவது என்னக்கா நீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்களும் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை பண்ணக்கூடாது அம்மா. ஆனா ரொம்ப பயமா இருக்கேம்மா. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது அமுதா. அக்கா, ஏக்கா அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்ட? மாமா கிட்ட பேசுங்க, கண்மணியை கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். அவரு பாட்டுக்கு சுலபமா சொல்லிட்டாரு அறுத்து விட்டுடலான்னு. அதுக்கா இவ்வளவு பாடுபட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். சரி அமுதா, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கிறேன். ஏங்க, இந்தாங்க பால். மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எதுக்குங்க இப்படி பணியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பூபதி வந்துட்டானா? இன்னும் வரல. நடுவில் கொஞ்ச நாள் நல்லபடியா இருந்தா, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. இன்னும் காணோம். எப்போ வருவான்னே தெரியல. ஏண்டா லேட்டா வரேன்னு கேட்டா ஒரேடியா கத்துவான். சரி, நீ ஒன்றும் அவனை எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நாளைக்கு அவன் இப்படி தான் இருப்பான். எந்த நேரத்தில் இந்த சம்பந்தத்தை பேச ஆரம்பித்தானோ முதல் கோணல் முற்றுங்கோணல்ங்கிற மாதிரி அவன் வாழ்க்கையே பழப்போச்சு. ஏங்க, நம்ம கண்மணியை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்மணி நல்ல விதமாக திரும்பி வரணும், அதான் என்னோட ஆசை. எனக்கு தெரியுங்க உங்க மனசு. கோவத்தில் அத்து விட்டுருவேன் அப்படி இப்படின்னு கத்தனாலும் நீங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்க விட மாட்டீங்க. ஏங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. நாளைக்கே நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நடுவில் இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா நடந்ததையெல்லாம் பேசி சமாதானப்படுத்திடலாங்க. அப்புறம் நம்ம 2 வீடுமா சேர்ந்து கண்மணியை தீவிரமா தேடலாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம்னா போலீஸும் அப்படியே விட்டுருவாங்கங்க. சீரியஸா தேட மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்புறம் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்றதுக்கு பெரியவங்க நாம தாங்க வழி பண்ணணும். புத்திகித்தி இருக்கா உனக்கு? அறிவோட தான் பேசுறியா நீ? நான் கண்மணியை திரும்பி வரணும்னு சொன்னது நம்ம பிள்ளை கூட அவளை சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை, வந்துட்டா வியாக்கியானம் பேசுறதுக்கு. அந்த பிள்ளை நல்ல விதமாக திரும்பி வந்தாதான் அதை பேசி முடிச்சு அறுத்து விட்டுட்டு என் பிள்ளைக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். நம்ம பூபதி இது வரைக்கும் பட்டு சீரழிஞ்சதெல்லாம் பத்தாதா? நான் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னதை கேட்காம கூட அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க கூட உறவு கொண்டாடணுங்கிறியா?
நம்ம முன்னாடி நிக்கிறது கூட அவங்களுக்கு அருகதை கிடையாதுடி. கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா நம்ம புள்ள மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா? இது பாருங்க, நம்ம வீட்டுல தாமரை மாதிரியே அவங்க வீட்டுல வடிவுங்க. பாவங்க சம்பந்தியமா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல கண்மணி தான் என்ன பண்ணுவா? உன் அறிவுரையெல்லாம் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. நான் என் பிள்ளையோட வாழ்க்கையை பாழ்படுத்திட்டேன். அதை சரி பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சும்மா வீணா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இந்தா இப்படி எனக்கு என்னமோ இவ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. அது எப்படி எந்த காரணமும் இல்லாம எவனோ ஒருத்தன் இவனை இப்படி அடிச்சு போட்டு போவான்? அத்தை, அத யாருன்னே தெரியலன்னு அக்கா விவரமா சொல்றாங்கல்ல, நீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன தப்பா கேட்டேன் இப்போ? எக்கேடோ கெட்டு ஒழிங்க. எனக்கு என்ன வந்தது? எந்த காரணமும் இல்லாம எவனோ ஒருத்தன் இப்படி அடிச்சு போட்டு போவானா? என்னங்கடி, எனக்கு என்னமோ நீங்க எல்லாம் பெரிய வம்பா தேடிக்க போறீங்கன்னு தான் தோணுது. ஒருவேளை இந்த சக்தி மாதிரி இவனும் காதல் கிதல் ஏதாவது வம்பல மாட்டிக்கிட்டு இருப்பானா? அத்தை, உங்களால மட்டும் எப்படி எல்லா நேரத்துலயும் தப்பாவே பேச முடியுது? நான் என்னடி தப்பா பேசிட்டேன் இப்போ? உங்க உடன்பிறப்புகளுக்கு இது என்ன புதுசா? எல்லாம் உங்க அம்மா வளர்ப்பு அப்படி. பத்தாக்குறைக்கு புதுசா இந்த மகாராணி வேற வந்து சேர்ந்திருக்கிறா. சொல்லணுமா? இந்த அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா போதும், அப்படியே கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நடத்திருப்பா. அங்க ஏதாவது விவகாரமா நடந்திருக்கும், அதான் இவனை இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க. என்னம்மா? அப்படி இல்லைன்னா எந்த காரணமும் இல்லாம எதுக்கடி இவனை இப்படி அடிச்சு போடணும்? இந்தாங்க, இந்த பில்ல கட்டிட்டு வாங்க. மேகலா, இந்தாம்மா, இந்த பணத்தை அனிதா உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. சிஸ்டர், இதுல 5000 இருக்கு, நீங்களே பில் கட்டிடுங்க ப்ளீஸ். ஓகே சிஸ்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இல்ல, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. கரெக்டான டயத்தில் கொண்டு சேர்த்துருக்கீங்க. ஆமா, நைட் பேஷண்ட் கூட ஒருத்தர் தான் இருக்கணும், மீதி எல்லாரும் கிளம்புங்க. அம்மா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் சரியும் கூட இருக்கேன். இருந்து கிழிச்ச கவனிச்சுக்கிற லட்சணத்தை தான் பார்த்தமே. மருந்து வாங்கிட்டு வர சொன்னா அனிதா கிட்ட பேசுறேன், ஆட்டுக்குடி கிட்ட பேசுறேன்னு போன்ல பேசிட்டு இருந்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. போங்க போங்க, ஆத்தாளு மகளுங்களும் வீட்டுக்கு போய் ஒண்ணு கூடி பேசுங்க. உங்களை கேட்கறதுக்கு இப்ப எந்த நாதி இருக்குது? கண்மணி, சரியா? அடிக்காதீங்க, சரியா? அடிக்காதீங்க. சரியா? சரியா? என்னடா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்னடா? சரியா? சரியா? என்னப்பா? என்னாச்சுடா? அண்ணி, என்னாச்சு? போலீஸ் கிட்ட போக வேண்டாக்கா. அக்கா வேண்டாக்கா, போலீஸ் வேண்டாம். அண்ணா, என்னாச்சு? ஏதோ பண்ணிட போறானுங்கக்கா. ரொம்ப மோசமானவங்களா இருக்கானுங்க. ஒண்ணுமே புரியலையே. அடிக்காதீங்க. சரியாப்பா? கண்மணி, என்ன சொல்ற நீ? அக்கா, சரியா? வேண்டாக்கா. சரியா? 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 அண்ணி, என்னாச்சுன்னு? என்னடி? என்னென்னமோ வளர அனுப்பு, என்னன்னு கேளுடி. ஐயோ, சரியா? மேகலா, என்னடி ஆச்சு? எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. என்ன ஆச்சு? ஏய், வாயை திறந்து சொல்ல. அம்மா, நாங்க வரும்போது கண்மணியை பத்தியே பேசிட்டு இருந்தோம்மா. சரியா வந்து கண்மணியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அப்பதான் யாரோ வந்து அவனை அடிச்சாங்க. அதான் இப்படி. ஒண்ணும் இல்லம்மா. முடிவே பண்ணிட்டா. கேக்குறவங்க எல்லாரும் கேனச்சிருக்கின்னு. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. மறுபடியும் உன்னால ஏதாவது பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு வந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, விடுக்கா. வா போலாம். வா. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரியா? எந்த பிரச்சனைனாலும் காலையில பேசு.
என்னடா இன்னைக்கு சீட்டு நிலவரமே சரியில்லையா? யார் டேய். மூத்திரம் முடிச்சுனே தெரியல. இவ்வளோ நேரமாண்ணே உட்காந்து ஆடுல விடல. அண்ணா விளையாடுனே. சீட்டு போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சுண்ணே. ச்சே, என்னையா காடு? என்ன யோ தண்ணி நீ கொண்டு போய் கொடுத்துட்டோம். சரிண்ணே. ஆடு நல்ல காடு தானே? டேய் இந்தா. அதான்டா எடுக்கிற வந்தா கத்த போறான்டா. டேய் சீட்டா சீட்டா வை. ஏய் எது கத்துற? எதாச்சும் கத்துற? ஆ? ஏடா என் கடை எடுத்த? ஏய் ஏன் குடுறா. ஏன் எழுத வச்சு சொல்லு. ஏன்டா கத்துற? வேணாம், ஒண்ணும் பார்க்கலடா. பாத்துக்கிறேன். டேய் பொறுடா. டேய் ஆமா. டேய் ஒண்ணும் பார்க்கலடா. என்னடா? ஏய் என்னடா? ஏய், உட்கார்றா. இந்த போய் எதுக்கு எடுத்து வந்த? ஏய் வேணா. டேய், டேய் என்னடா எதுக்குடா? என்னடா டேய், என்னடா? டேய் பிரச்சனை பெருசு பண்றா. ஏய் ஏய் வயசுல போறானே. கம்மு உட்கார்றா. கம்மு உட்கார்றா. என்ன? ஏய் ஏய் பிரச்சனை விடுறியா இல்லையா? போக மாட்டேன். எவ்வளவு நம்பிக்கை இருக்கா? ஏய் சொல்றேன் கேளு. டேய் கேளுடா. என்ன நீ? சொல்லி வைங்க. சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீ ஏன்டா அவன் சீட்டு தர? வாங்கடா வந்து பாருங்கடா. உட்கார நான் ஓர பேசுறா. பாருங்க வேணாம். டேய் திறந்து இல்ல பூட்டி போற. என்ன பொண்ணு காணனா? என்ன சொல்ற? பொண்ணு காணோம். பொண்ணு காண மாட்டா. வாடா. எங்கயா அவ? எல்லாம் பாத்துட்டு நான் அவளை காணனா. எங்க நல்லா தேடி பாத்தியா? ஏய் காணனா. எங்கயா போறா? ஐயோ. டேய் என்ன சொல்ற? எங்கயா? அண்ணே எல்லா இடத்துலயும் டேய், பாத்து அங்க காணனா. கொண்டு வர. போடா, போய் தொலைடா. டேய் இந்த பக்கம் போடு. சரிங்கண்ணே. டேய் வாடா. ஐயோ அண்ணனுக்கு தெரிஞ்ச கொன்றுவாரே. டேய் அந்த பக்கம் போறா நீ. டேய் நல்லா போறா. கீழ போறா. ஏய் இங்க கை இல்லடா. எங்கடா? போறா வாடா.
என்னப்பா என்னாச்சு? இந்த பொண்ணு இந்த பக்கம் வந்துச்சா? இல்லையே. இங்க போயிடுச்சு. ஐயோ, வாடா, போ போயிடலாம். போ போ. ஐயோ, என்னப்பா இது? உள்ள நல்லா அந்த தேடி பாரு. பொண்ணு பாட்டுக்கு ஓடி போச்சு. ஐயா வந்து கேட்டா என்னப்பா பதில் சொல்றது? ஐயோ, எனக்கு இந்த ரொம்ப சாவி எடு. பயமா இருக்குப்பா. நாலா பக்கம் போய் தேடி பாருங்கப்பா. டேய் டேய் இவா என்ன ஒரே கரைச்சலா இருக்கு ஆ? அந்த பொண்ணு காணோம். என்னது என்னடா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆ? ஏய், போங்கடா, போங்க. போய் தேடுங்க. அந்த பொண்ணு இல்லாம வெறும் கையோட திரும்பி வந்தீங்க வெட்டி பொறி போட்டு போடா. ஏய் சீக்கிரம் வாடா. ஏமா நீ கூட அந்த பொண்ணை பார்க்கல? தலைய ஆட்டு இந்த பாச்சிங்கள எல்லாம் போமா.